ஹலோ மக்களே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இயற்கை. இந்த உலகத்துல மனிதன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துற மாதிரி நினைக்கிறான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியில தான் இருக்கு. அது இயற்கை. இந்த வீடியோ முடிவில் நேச்சரை நீங்க இன்னொரு கண்ணோட்டத்துல பாப்பீங்க. 1. எரிமலை. எரிமலை வெடிச்சா அதிலிருந்து வரும் லாவாவோட வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல. அது மெதுவா நகர்ந்தாலும் வழியில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும். ஒரு நகரம் ஒரே நொடியில் நினைவாக மட்டும் மாறிடும். 2. நிலநடுக்கம். நிலநடுக்கம் எப்ப வரும், எவ்வளவு பெரியதாக வரும், யாராலையும் முழுசா பிரெடிக்ட் பண்ண முடியாது. சில வினாடிகளில் வீடுகள், பாலங்கள், முழு நகரங்களே சிதிலமா மாறிடும். 3. சுனாமி. கடல் அமைதியா இருக்கும். ஆனா கடலுக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் ஒரே நிமிஷத்துல பெரிய பேரலையாக மாறும். கரையை அடிக்கும்போது எதையும் விட்டு வைக்காது. அதுதான் சுனாமி. 4. சைக்ளோன் மற்றும் ஹரிக்கேன். கடல் நீர் வெப்பநிலை அதிகமா ஆனா அதிலிருந்து உருவாகும் புயல்கள், காற்று, மழை, வெள்ளம் மூன்றையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரும். ஒரு ஸ்டார்ம் ஆயிரக்கணக்கான வாழ்க்கையை மாற்றிடும். 5. டார்னேடோ. பார்க்க சின்னதா இருக்கும். ஆனா டார்னேடோவுக்கு உள்ள இருக்கிற காற்று வேகம் ஒரு விமான வேகத்துக்கு சமம். வீடுகள், கார்கள், மரங்கள் அனைத்தையும் காற்றுல தூக்கிடும். 6. வெள்ளப்பெருக்கு. அதிக மழை, ஆறுகள் வழிமாறுதல், அணைகள் நிரம்புதல், இது எல்லாம் சேர்ந்து வெள்ளத்தை உருவாக்கும். நீர்தான் உயிர், ஆனா அதுவே அழிவாகவும் மாறும். 7. காட்டுத்தீ. ஒரு சின்ன ஸ்பார்க் போதும். காற்று இருந்தா காட்டுத்தீ வேகமா பரவும். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், காடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். 8. நிலச்சரிவு. மலைப்பகுதிகளில் மழை அதிகமா பெய்தா முழு மலை ஒரே நொடியில் சரிந்துவிடும். ரோட்ஸ், வீடுகள், முழு கிராமங்களே மண்ணடியில் மறைந்துவிடும். முடிவு: இயற்கை நமக்கு வாழ்க்கை கொடுக்குது, அதே நேரத்துல அதோட சக்தியையும் நினைவுபடுத்துது. அதனாலதான் நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.